வணக்கம். அடுத்தடுத்து சிக்கும் பிக் பட்ஜெட் படங்கள். ஜனநாயகன் வரிசையில் பராசக்திக்கும் சென்சார் சிக்கலா? வணக்கம். பொங்கல் ரேஸிலிருந்து நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தற்காலிகமாக பின்வாங்கியுள்ள நிலையில், தற்போது சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்திற்கும் சென்சார் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த திரையுலகமும் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர். ஆம், சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா ஆகியோர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் பராசக்தி. 1960களில் நடக்கும் சமூக போராட்ட கதையை மையமாக கொண்ட இந்த படம் நாளை ஜனவரி 10 வெளியாக வேண்டியிருந்தது. ஆனால் இன்று மாலை வரை இந்த படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திடமிருந்து சான்றிதழ் கிடைக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் இந்த படத்திற்காக அமைக்கப்பட்ட செட் மற்றும் கண்காட்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில், தற்போது படத்தின் ரிலீஸ் தேதியில் நீடிக்கும் இழுபறி ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. தியேட்டர் முன்பதிவு மற்றும் விநியோகிஸ்தர்கள் தரப்பு என்ன சொல்கிறார்கள்? சென்சார் சான்றிதழ் வராததால் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் முன்பதிவு இன்னும் தொடங்கப்படவில்லை. குறிப்பாக புக் மை ஷோ தளத்தில் சென்னையின் புறப்பகுதிகளில் உள்ள வெறும் 3 தியேட்டர்களில் மட்டுமே டிக்கெட் விற்பனை தெரிகிறது. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை விநியோகம் செய்கிறது. இருந்தபோதிலும் தணிக்கை வாரியத்தின் அனுமதி கிடைக்காததால் திரையரங்கு உரிமையாளர்கள் டிக்கெட் விற்பனையை தொடங்க தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்த சூழல் குறித்து திரையுலக பிரபலங்கள் என்ன கருத்து தெரிவிக்கின்றனர்? இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இந்த விவகாரம் குறித்து கடும் கவலை தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் சென்சார் விதிமுறைகள் மற்றும் காலக்கெடு முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு பெரிய படம் வெளியாவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு முன்பே தணிக்கை பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்றும், இல்லையென்றால் பண்டிகை காலங்களில் இதுபோன்ற ரிலீஸ் தள்ளிவைப்புகள் திரையுலகையே அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி பராசக்தி படக்குழுவோ அல்லது சென்சார் போர்டோ இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. தகவல்களுக்கு நன்றி. ஜனநாயகன் மற்றும் பராசக்தி என 2 பெரிய படங்களும் சென்சார் வளையத்தில் சிக்கியுள்ளதால் இந்த ஆண்டு பொங்கல் சினிமா ரிலீஸ் மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது.